ஜெபம் பண்ண விடுவோம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த மகிமையான காலைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து உங்களுடைய பரிசுத்த ஓய்வு நாளில் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் பரிசுத்தமாய் உங்களை ஆராதிக்க எங்களை அழைத்து வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் நீர் எங்களிடத்தில் அன்பாய் இருக்கிறது போல நாங்களும் ஒருவரில் அன்பாய் இருக்கவும் அந்த அன்பை நாங்கள் வெளிப்படுத்தவும் உங்களுடைய வார்த்தையினால் எங்கள் மத்தியிலே வாசமாய் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அன்பை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்ள இருக்கின்ற எல்லாவற்றிலும் உடைய கிருபை உங்களை வழிநடத்தட்டும். உடைய வார்த்தையினால் எங்களை தெளிவுபடுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆராதனை முழுவதுமாக பொருட்படுத்திக் கொள்ளும் ஜீவனுள்ள பிதாவே. முன்பகுதி வீதமாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் 398 200 வீதம் 2 பாமாலை 2 உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே. ஆராதனை கீதங்கள் 398 200 வீதம் 2 பாமாலை 2. நமக்கு பாவம் இல்லை என்பமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது.
நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமான சகோதரரே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமை தேவனால் இல்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் ஒரு சந்நிதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதலும் உள்ள இதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தமிட வேண்டுவதும் அன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட நபர்களுக்காக சோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த விளைவுகளை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இருக்கிற நாம் யாவரும் சுத்த இருதயத்தோடு தாழ்ந்த சத்தத்தோடு பரம கிருபாசன தண்டையில் என்னுடன் கூட சேர்ந்து புலிவு பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். யாவரும் குணங்கள் படிட்டு பொதுவான பாவரிக்கை ஜெபத்தை சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இருக்கும் உள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நம்முடைய வழிகளை போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். ஒரு பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். தீர்ந்தங்களை செய்யாமல் செய்த காரியங்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமை இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குத்தத்தங்களின்படியே எதிர்பார்க்கப்பட்ட உத்தரவை எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற பொறுமையாயும் பாவத்தின் மிகவும் துக்கப்படுகிற சீர்படுத்தும். மிகவும் விருப்பமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமமே உண்டாகும்படி நாங்கள் தெய்வ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் தம் எங்களுக்கு கிருபை செய்துள்ளோம். ஆமென். தேவனை எப்பொழுது இரக்கம் செய்கிறதும் மன்னிக்கிறதும் உமக்கு சுபாவமும் லட்சணமாயிருக்கிறதுனால் எங்கள் தாழ்மையான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களாகிய சங்கிலினால் எங்கள் கட்டுண்டவர்களாயும் உருக்கமான இரக்கத்தினால் எங்களை கட்டவிழ்த்து விடுதலையாக்க வேண்டும் என்று எங்கள் மத்தியஸ்தரும் எங்களுக்காக பரிந்து வசிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை உண்டாக உண்மை வேண்டிக் கொள்கிறோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே,
36. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. முதலாவது வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய முதலாவது பாடம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இடத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை தவிக்கிறவர்களை தவிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாம் சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோட கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாக இருந்தான். ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் தகவனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத்தர்களையும் ஆரானிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். ஆபிரகாம் அந்த தேசத்தில் சுற்றித் திரிந்து சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்தில் இருந்தார்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான் என்றார் என்பது வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. No
வாசியபடியாக குறிக்கப்பட்டுள்ள இரண்டாம் வேத பாடம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் முதல் 39ஆம் வசனம் வரை. ரோமர் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் முதல் 39ஆம் வசனம் வரை. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்பட்டும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவராய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். வாசிக்கப்படியாக குறிக்கப்பட்டுள்ள இரண்டாம் வேத பாடம் வாசித்தார். பிள்ளைகள் சத்தியவசனம் கூறுவார்கள். நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. ரோமர் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. ரோமர் 8:37. நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் ரோமர் 8:37. நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. ரோமர் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். கடவுளின் அன்பை அனைவருக்கும் வெளிப்படுத்துதல். நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. ரோமர் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். நாம் நம்மில் அன்பு கூறுவதைப் போல முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் 37ஆம் வசனம். நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாய் முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. ரோமர் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். நாம் நம்மில் அன்பு கூறுவது போல முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. ரோமர் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். சபை மக்கள் யாராவது சொல்றீங்களா? உட்கார்ந்து இடத்துல அப்படி சொல்லலாம், அல்லது 2 நாட்டு சத்தியவசனம் சொன்ன பிள்ளைகளுக்கு வாழ்த்துக்கள். சத்தியவசனம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். கடவுளின் அன்பை அனைவருக்கும் வெளிப்படுத்துதல். நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. ரோமர் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். சத்தியவசனம் சொன்ன அனைத்து பிள்ளைகளுக்கும் வாழ்த்துக்கள். ஆனாலும் ஒரு சில பிள்ளைகள் என்ன செய்யற இன்னும் சொல்லல. ஆல்வின் 12வது வகுப்பு வரைக்கும் என்ன செய்யணும்? கண்டிப்பா சத்தியவசனம் சொல்லணும். இந்த அடுத்த வருஷம் என்ன செய்யணும்? கண்டிப்பா சொல்லிடணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சத்தியவசனத்துக்கு மேல ஒரு சின்ன தலைப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது ஒருத்தர் என்ன செய்ய மாட்டேங்க.
சத்தியவசனம் சொல்லும் போது எந்த ஒரு சிறு பிள்ளைகளும் நினைச்ச மாட்டீங்க, சொல்ல மாட்டீங்க. அடுத்த வாரம் நினைச்சீங்க தலைப்போட நினைச்சீங்க சேர்த்து படிச்சுட்டு வாங்க. பிள்ளைகள் நாங்க வந்து என்ன செய்ய முடியும், சபையில பிள்ளைகளை வசனம் சொல்லுங்கன்னா என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். அதை ஊக்குவிக்கிறது யாரால தான் முடியும், பெற்றோர்கள். பிள்ளைகளை பெற்றோர்கள் வசனம் சொல்வதற்கு ஆயத்தப்படுத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். 12வது வகுப்பு வரை படிக்கின்ற அனைத்து பிள்ளைகளும் சத்தியவசனம் வருகின்ற வாரத்திலிருந்து சொல்ல வேண்டும். அதுக்கு பெற்றோர்கள் தான் பொறுப்பு. அடுத்த வாரத்துக்கு சொல்லலாம் அப்படின்னு நான் கேள்வி யார் திரும்ப கேட்பேன், இங்க திரும்பி பெற்றோர்கள் தான் கேட்பேன், எழுப்பி விட்டு கேட்பேன். பார்த்துக்கோங்க. நமது சபையில் ஒவ்வொரு வாரமும் ஞாயிறு பள்ளி வகுப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதிலே அநேக பிள்ளைகள் கலந்து கொள்கிறார்கள். அவர்களுக்காக ஒரு சிறு அன்பளிப்பு இன்றைக்கு இப்பொழுது வழங்கப்படும். ஜஸ்வின் பவித்ரா எர்வின் எப்சிபா பரிசு பெற்ற அனைத்து பிள்ளைகளுக்கும் வாழ்த்துக்கள். நமது சபையின் பிள்ளைகளை பெற்றோர்கள் யாரும் கட்டாயமாக ஞாயிறு பள்ளி வகுப்புகளுக்கு அனுப்பி வைக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இன்று இந்த ஆராதனை முடிந்த பிறகு வாலிப பெண்கள் கூடுகை நமது சபையில் வைத்து நடைபெறும். சபையில் வாலிப பெண்கள் யாவரும் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஆராதனை முடிந்த பிறகு வாலிப பெண்கள் கூடுகை நடைபெறும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். மதியம் 2 மணிக்கு தாய்மார் கூடுகை நமது சபையில் நடைபெறும். சபையின் தாய்மார்கள் யாவரும் ஜெபத்தோடு கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். மாலை 3:30 மணிக்கு ஞாயிறு பாடசாலை வகுப்புகள் நடைபெறும். பெற்றோர்கள் பிள்ளைகளை பாடசாலை வகுப்புகளுக்கு அனுப்பி வைக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இன்று இரவு ஆராதனை கரணி ஜபக்கூட்டமாக நடைபெறும். சபை மக்கள் தங்கள் கையின் பிரயாசங்களை ஆலயத்தின் தீபாவளிக்காக தந்து உதவும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த இரவு ஆராதனை கரணி ஜபக்கூட்டமாக ஆலயத்தில் வைத்து நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கரணி ஜபக்கூட்டம் இன்று இரவு 6:30 மணிக்கு ஆலயத்தில் வைத்து நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கரணி ஜபக்கூட்டம் முடிந்த பிறகு திரு ராஜ் தேவதாஸ் அவர்கள் இல்லத்தில் ஜபக்கூட்டம் நடைபெறும். கரண்ட் ஜபக்கூட்டம் முடிந்த பிறகு திரு ராஜ் தேவதாஸ் அவர்கள் இல்லத்தில் ஜபக்கூட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இந்த ஆராதனை முடிந்த பிறகு வாழைப்பழம் ஏலம் இடப்பட இருக்கிறது. சபை மக்கள் யாவரும் இருந்து பெற்று செல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற செவ்வாய்க்கிழமை 6/1/2026 பிரசன்ன திருநாளாக நமது சபையில் அனுசரிக்கப்பட இருக்கிறது. சபை மக்கள் யாவரும் ஜெபத்தோடு கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அன்று காணிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற செவ்வாய்க்கிழமை பிரசன்ன திருநாளாக அனுசரிக்கப்பட இருக்கின்றது. அன்று காணிக்கை சேகரிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற ஞாயிறு பரிசுத்த திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற ஞாயிறு பரிசுத்த திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். வருகின்ற 12ஆம் தேதி உங்கள் சபை ஊழியருக்கு, அதாவது எனக்கு திருமணம் நடைபெற இருக்கிறது. அந்த திருமணத்திலே பங்கு பெறுவதற்கு சபை மக்கள் யாவரும் உற்சாகமாய் வந்து கலந்து கொண்டு மணமக்களை ஆசீர்வதிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். முகூர்த்தத்தன்று இரவு 7:30 மணிக்கு, திருமணத்தன்று காலை 9 மணிக்கு, இரவு 7:30 மணிக்கு வாகனம் ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கின்றது. அன்று வாகனம் ஆலயத்தின் முன்பாக வந்து இருக்கும். சபை மக்கள் கலந்து கொள்கிற சபை மக்கள் யாவரும் வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் சபை ஊழியருக்கு தான் அது திருமணம். அப்படிதான் எல்லாரும் நினைச்சேன்னா கண்டிப்பா வரணும், வந்து நினைச்சேனும் இந்த ஆசீர்வாதம் நினைச்சேன்னா கண்டிப்பா நினைச்சேன். அப்படிதான் வேணும்ல, நீங்க ஆசீர்வாதம் நினைச்ச முடியும். நல்லா இருக்கும், சந்தோஷமா வாங்க.
வந்து ஆசீர்வதிச்சு வாகனம் ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. முகூர்த்தத்தன்று இரவு 7:30 மணிக்கு, திருமணத்தன்று காலை 8 மணிக்கு வாகனம் ஆயத்தமாக இருக்கும். அன்று இரவு வரவேற்புக்கு இரவு ஆராதனை முடித்த பிறகு 7:30 மணிக்கும் வாகனம் ஆயத்தமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற நாட்களில் தங்களது பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் ஆசிரிக்கின்ற பிள்ளைகளின் பெயர்களை வாசிக்கிறேன். வருகின்ற நாட்களில் பிறந்த நாள் ஆசிரிக்கின்ற பிள்ளைகள் 4ஆம் தேதி ஏ யோகேஷ் பிரவீன், பெங்களூர். 5ஆம் தேதி கிஞ்சி தனக்கொடி அவர்கள் தங்கையாகலாம். 7ஆம் தேதி எஸ் அருண் ஓஸ்பேட்டை. 8ஆம் தேதி ஜே பிரின்சி, daughter of D. James, Bangalore. F. Evansi, wife of Gabriel Osur. 10ஆம் தேதி டி. அர்னால் வாக்கியம், காஞ்சிபுரம். ஏ. பெர்சியா, தங்கையாபுரம். இவர்கள் வருகின்ற நாட்களில் தங்களது பிறந்த நாளை ஆசிரிக்கின்றார்கள். திருமண நாள் ஆசிரிக்கின்ற பிள்ளைகள் 7ஆம் தேதி டி. குணசிங், ஜி. ஜபராணி, கோவர். 9ஆம் தேதி டி. அதிசயராஜ், ஏ. ஜூலியட், கோவை. இவர்கள் வருகின்ற நாட்களில் திருமண நாளை ஆசிரிக்கின்றார்கள். சபையில் வருகின்ற நாட்களில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை ஆசிரிக்கின்ற பிள்ளைகளுக்கு சபையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுக்கான வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 45ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பெண்கள் கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை உடைத்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிவிடத்தில் இருக்கிற உதவிகளையும் உனக்கு கொடுப்பேன். பெண்கள் கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை உடைத்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிவிடத்தில் இருக்கிற உதவிகளையும் உனக்கு கொடுப்பேன். இப்பொழுது பாடல் குழு ஒரு வாழ்த்து பாடல் பாடுவார்கள். அதைத் தொடர்ந்து நாம் அவர்களுக்காக செலவு செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, மகிமையான வேலைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது ஆண்டவரே, வருகின்ற நாட்களில் தங்களது பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை ஆசிரிக்கின்ற பிள்ளைகளுக்காக உங்கள் சமூகத்திலே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கின்ற வாக்கு தத்தத்தின்படி பொக்கிஷங்களை ஒளிவிடத்தில் இருக்கின்ற புதையல்களை ஆண்டவரே நீர் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றேன். ஆசீர்வாதமான வாழ்வை உடைய பிள்ளைகள் இந்த புதிய ஆண்டில் வாழ்வதற்கு கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, கடந்த நாட்கள் முழுவதும் தன்னின் மணியை கூட பாதுகாத்து ஆண்டவரை இம்மட்டும் வழிநடத்தி நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் பாதுகாத்து இருக்கிறேன். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த புதிய ஆண்டிலும் உடைய நீதியின் வலதுகரத்தினாலே உடைய பிள்ளைகளை தாங்கி வழிநடத்தி இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாவற்றையும் ஆண்டவரை நிறைவேற்றி சகலத்தையும் பதினதின் காலத்திலே நன்மையாகவும் திருப்தியாகவும் செய்து உடைய பிள்ளைகளை வழிநடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இப்பொழுது உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே. யாவரும் எழுந்து நின்று 100ஆம் சங்கீதத்தை பாடலாக பாடும். Amen.
பூமியும் படைத்த விசுவாசிக்கிறேன் அருள்
ஆண்டவருக்கு ஆயத்தமாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் 691, இருநூற்றாண்டு கீதம் 471, பாமாலை 295. ஆராதனை கீதங்கள் 691, இருநூற்றாண்டு கீதம் 471, பாமாலை 295. அருள் மாறி எங்குமாக பெய்ய அடியேனே. அன்பின் நல்ல ஆண்டவரே, மகிமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பரிசுத்த ஓய்வு நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் அமரவும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கவும் நீர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை உம்முடைய வார்த்தையாக எங்கள் மத்தியை நீ வெளிப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக்கிறோம் அப்பா. எப்பொழுதும் ஆண்டவரை எங்களை மறைத்து நீ வெளிப்படும் உம்முடைய வார்த்தைக்காக மரியாதை போல ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தையின் நிமித்தமாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல பங்கை நீர் ஆசீர்வாதமாக கட்டளையிடும்படி நாங்கள் சொல்லிக்கிறோம். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே.
சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா இல்லையா? புது வருடத்தின் முதல் ஞாயிறு எல்லாருக்கும் என்னது ஒரு மகிழ்ச்சியான ஞாயிறு. கடந்து வந்த பாதைகள் எல்லாவற்றையும் என்ன செய்தோம்? கடந்த வாரத்தில் என்ன செஞ்சாச்சு? தியானிச்சு நம்ம ஃப்ரெஷ்ஷா என்ன செய்ய போறோம்? ஆண்டுடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். புதிய ஆண்டுக்குள்ளாக ஒரு ஃப்ரெஷ்ஷா இருந்திருக்கோம். ஆண்டுடைய சமூகத்துல புதிய ஆண்டில் நம்ம வந்திருக்கிறோம். என்ன செய்யக்கூடாது? கவலை இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்துல நினைச்சு எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். உலகத்தின் கவலைகள் என்ன செய்யும்? அது இருக்கதான் செய்யும். அது ஒரு வாரமா நினைச்சிடணும் வச்சிடணும். ஆண்டவருடைய சமூகத்துல வரும் பொழுது என்ன செய்யணும்? எல்லாத்தையும் தூக்கி ஓரமா வச்சுட்டு ஆண்டவரை நான் என்ன செய்ய போறேன்? தரிசிக்க போறேன். ஆண்டவரை நான் தேட போகிறேன். என்ன செய்யணும்? அந்த சமூகத்துல வந்து அமர்ந்திருக்கும் போது ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்? வெளிப்படுவார். இன்றைக்கு தலைப்பு என்னது? கடவுளின் அன்பை அனைவருக்கும் வெளிப்படுத்துதல். ஆண்டவருடைய அன்பை நாம் பெற்றிருக்கிறவர்கள் என்ன செய்திருக்கிறோம்? இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துல அமர்ந்திருக்கிறோம். அப்பதான் நம்ம கடந்த வியாழக்கிழமை என்ன செஞ்சோம்? புது வருடத்தை ஆசரித்தோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன செஞ்சோம்? அந்த 12 மணி அடிக்கும் போது நம்ம எங்க இருந்தோம்? ஆண்டவருடைய சமூகத்துல அமர்ந்திருந்தோம். ஆனால் அநேக பிள்ளைகள் கேளிக்கை கொண்டாட்டத்தில் என்ன செஞ்சிருப்பாங்க? இந்த புத்தாண்டு என்ன செஞ்சிருப்பாங்க? வரவேற்றிருப்பாங்க. எது ஆசீர்வாதம்? ஆண்டவருடைய சமூகத்துல அமர்ந்திருப்பதுதான் நமக்கு என்னைக்குமே ஆசீர்வாதம். நம்முடைய நாட்கள் தொடங்குகின்ற பொழுதும் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருடைய சமூகத்திலே நடக்கின்ற பொழுதும் எப்படி இருக்க வேண்டும்? ஆண்டவரை சார்ந்து என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வார்த்தையாக, ஜீவனாக, ஒளியாக என்ன செய்தார்? வெளிப்பட்டார். அந்த ஒளியை பெற்றிருக்கின்ற பிள்ளைகளாக நம்முடைய வாழ்வின் இருள் நீங்கி என்ன செய்ய வேண்டும்? அவருடைய வெளிச்சம் நம்முடைய வாழ்வில் என்ன செய்ய வேண்டும்? பிரகாசிக்க வேண்டும். பிரகாசிக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய அன்பை நாம் பெற்றிருக்க வேண்டும். பெற்ற அன்பை வெளிப்படுத்த வேண்டும். அதாவது ஆண்டவருடைய அன்பை நாம் பெற்றிருக்க வேண்டும். பெற்ற அன்பை வெளிப்படுத்த வேண்டும். கடவுளின் அன்பை என்ன செய்ய வேண்டும்? அனைவருக்கும் வெளிப்படுத்த வேண்டும். சத்தியவசனத்தை ஒரு வாசியம். நம்முடைய வாழ்வில் எதனால ஜெயம் கொள்கிறவர்களா இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில வெற்றி எதனால வருகிறது? ஆண்டவர் நம்மிடத்துல கொண்டிருக்கின்ற அன்பு. அந்த அன்பை நிமித்தம் நாம் செயல்படுகின்ற பொழுது நமக்கு ஆசீர்வாதம் வருகின்றது. வெற்றியின் பாதையில் ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார்? நடத்துகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம வெற்றியின் பாதையில் நடத்துகிறவர். அவரிடத்திலிருந்து நாம் பெற்றிருக்கிற அன்பை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளை என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்வில் அத்தியாவசியமான தேவைகள் என்னது? உண்ண உணவு, இருக்க இடம், உடுக்க உடை. இந்த 3 இருந்தா சந்தோஷமா இருந்துடலாமா? தேவைகள் சந்திக்கப்படும். சந்தோஷமா இருக்க முடியுமா? சந்தோஷமா செய்ய முடியாது. கண்டிப்பா இருக்கவே முடியாது. அத்தியாவசிய தேவைகள் சந்திக்கப்பட்டாலும் என்ன செய்ய முடியாது? நம்மளால கிறிஸ்து நமக்குள்ள இல்லை என்று என்ன செய்ய முடியாது? நம்ம எங்க போனாலும் நம்முடைய முகத்திலையும் சரி, நம்முடைய உள்ளத்திலையும் சரி சந்தோஷம் இருக்காது என்று என்ன செய்கிறது? வேதம் நமக்கு கூறுகின்றது. ஏனென்றால் அன்பு இல்லை என்றால் அந்த மனிதன் யாருக்குள்ளே என்ன செய்ய முடியாது? அன்பா பழக முடியாது. யாருக்குள்ளே அன்பா பழக முடியாது அப்படின்னா எப்படி? ஒரு தனிமைப்படுத்தப்படுகிறான். அப்படிதான் கிறிஸ்து அவனுக்குள் இல்லை என்றால் அவன் என்ன செய்யப்படுகிறான்? தனிமைப்படுத்தப்படுகிறான். அவனுடைய வாழ்க்கை ஒரு தனிமையான ஒரு வாழ்க்கையாக என்ன செய்கிறது? காணப்படுகின்றது. கேள்வி கேட்பதற்கு என்ன செய்ய மாட்டாங்க. ஒருவேளை யோசிக்கலாம், இன்னைக்கு என்ன கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லை, நான் என் இஷ்டம் போல என்ன செஞ்சிருவேன்? வாழ்த்துக்கிடுவேன் அப்படின்னு நினைச்சுவாங்க. அநேகர் சிந்திப்பாங்க. அநேக பிள்ளைகள் என்ன செய்வாங்க? சிந்திப்பாங்க. ஆனா அது ஆரம்பத்தில் என்ன செய்யும்? சந்தோஷமா தான், நல்லா தான் என்ன செய்யும்? இருக்கும். ஆனா போக போக என்ன செய்யும்? என்னை விசாரிப்பதற்கு ஆள் இல்லையே, என்னை கவனிப்பதற்கு ஆள் இல்லையே என்ன செய்கிறது? நம்முடைய மனம் ஏங்க ஆரம்பித்து விடும். ஆரம்பத்தில் என்ன செய்யும்? நல்லா தான் இருக்கும். அப்ப ஆரம்பம் நல்லா இருந்தாலும் என்ன செய்யணும்? முடிவு என்ன செய்யணும்? நல்லா இருக்கணும். முடிவு நம்முடைய வாழ்க்கையில நல்லா இருக்கணும் அப்படின்னா ஆண்டவருடைய அன்பை நாம் ருசிக்கின்ற பிள்ளைகளாக என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்விலை பிறக்கும் பொழுது யாருடைய அன்பு முக்கியம்? பெற்றோர்களுடைய அன்பு முக்கியம். இன்றைக்கு எல்லாருக்குமே யார் உண்டு? சகோதர சகோதரிகள் உண்டு. அப்படிதானே? அப்போ வளரும் போது சகோதர சகோதரிகளோட ஒரு அன்பு, சகோதரத்துவம் என்னது? முக்கியம். அப்போ நம்முடைய வாழ்வில், நடுத்தர வாழ்வில் என்ன முக்கியம்? துணைவியார் துணைவனின் அன்பு என்னது? முக்கியம். கணவனுக்கு மனைவியின் அன்பு முக்கியம், மனைவிக்கு கணவனின் அன்பு முக்கியம். அப்ப முதிர் வயதுல பெற்றோர்களுக்கு பிள்ளைகளின் அன்பு மிகவும் முக்கியம். எல்லாவற்றையும் ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படி
உருவாக்கி இருக்கின்றார். அன்பு எப்படி எல்லா வயதிலும் ஒருவித அன்பு என்ன செய்கிறது? வெளிப்படுகின்றது. அது நம்முடைய குடும்பத்திற்குள்ளாக மாத்திரமா வெளிப்படுகின்றது அல்லது பிறரிடத்திலும் வெளிப்படுகின்றதா என்ன செய்ய வேண்டும்? யோசித்து பார்க்க வேண்டும். அநேக நேரங்களில் நாம் சொல்லலாம், தாயும் தந்தையும் கைவிட்டாலும் யார் நம்மை கைவிட மாட்டார்? ஆண்டவர் நம்ம என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார். காலங்கள் மாறினாலும் பருவங்கள் மாறினாலும் ஆண்டவர் அன்பு என்ன செய்யாது? ஒருபோதும் மாறாது என்ன செய்கிறது? வேதம் கூறுகின்றது. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4 முதல் 8 வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது அதில் அன்பின் குணாதிசயங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? போடப்பட்டு இருக்கின்றது. அன்பின் இடத்துல ஒரு சில காரியங்கள் இருக்கின்றது, ஒரு சில காரியங்கள் இல்லை. அப்படிதானே? அதாவது அன்பின் என்னென்ன காரியங்கள்லாம் இருக்கின்றது? ஒரு 8 காரியங்கள் என்ன செய்கிறது? இருக்கின்றது. நீடிய சாந்தம், தயவு, அது என்ன செய்யும்? சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் என்ன செய்யாது? ஒழியாது. இது எல்லாம் அன்பின் இடத்துல இருக்கின்ற ஒரு குணாதிசயங்கள். இந்த குணாதிசயங்கள் தான் நமக்கு என்ன செய்யணும்? வேணும். அப்ப அன்பின் இடத்துல இல்லாத குணாதிசயங்கள் என்னது? அன்புல என்ன இருக்காது? பொறாமை இருக்காது. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, கற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. இன்னொன்னு என்னது? அநியாயத்தை சந்தோஷப்படாது. இதெல்லாம் எதுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்றேன்? அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள. இதெல்லாம் அறிந்ததுதான் தானே. நான் என்ன செய்யறேன்? நினைவுபடுத்துறேன். சரியா? ஆண்டவருடைய சமூகத்துல அவருடைய வார்த்தைகளை என்ன செய்யணும்? நம்ம வேதத்தை என்ன செஞ்சிருப்போம்? கிட்டத்தட்ட எல்லாருமே 5-6 பேர் செஞ்சிருப்போம், வாசிச்சிருப்போம். அதனுடைய வார்த்தைகளை என்ன செஞ்சிருப்போம்? நம்ம அறிந்திருப்போம். ஆனாலும் நம்ம என்ன செய்யணும்? நமக்கு சொல்லி தர என்ன செய்யறேன்? நினைவுபடுத்துகிறேன். ஆண்டவருடைய வார்த்தை என்ன செய்யறேன்? நினைவுபடுத்துகிறவராக ஆண்டவருடைய இந்த சமூகத்திலே உங்களுக்கு முன்பாக என்ன செய்திருக்கிறார்? ஆண்டவர் என்னை நிறுத்தியிருக்கின்றார். அப்போ இவைகள் எல்லாம் அன்பினிடத்திலே காணப்படுகின்ற இந்த குணாதிசயங்கள் எல்லாம் ஒரு மனிதனை ஆட்கொள்ளுகின்ற பொழுது அவன் எப்படி இருப்பான்? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பான். நம்ம அந்த உலகத்துல என்ன செய்யணும்? சந்தோஷமா இல்லாம பாடுகளை அனுபவிச்சிருந்தாலும் நம்ம அந்த உலகத்துல கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருந்தா நம்ம என்ன? நம்ம எப்படிப்பட்டவர்கள்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ன செய்கிறது? வேதம் கூறுகின்றது. ஒரு மனிதனை நல்வழிப்படுத்துவது அவனுக்கு கிடைக்கின்ற அன்பு. தேவனுடைய அன்பாக இருக்கலாம், பெற்றோருடைய அன்பாக இருக்கலாம். ஒரு அன்பு தான், ஒரு பிள்ளைகளுக்கு கிடைக்கின்ற அன்பு தான் பிள்ளைகளை என்ன செய்யும்? நல்வழி படுத்தும் என்று என்ன செய்கிறது? வேதம் கூறுகின்றது. அதற்கும் சத்தியத்துக்குள் செல்வதற்கு முன்னதாக ஒரு சிறு ஆலோசனை. அதாவது ரோமர் பகுதியை குறித்து நாம் பார்த்தோமானால் அந்த ரோமரை எழுதியது யாரு? ரோமர் எழுதியது பவுல். அப்ப அது எழுதப்பட்ட காலத்தை குறித்து நாம் பார்த்தோமானால் அது கிறிஸ்துவுக்கு பின் 57வது நூற்றாண்டு என்ன செய்யப்பட்டது? எழுதப்பட்டது. இந்த ரோம புஸ்தகத்துல எந்தெந்த காரியங்கள் நமக்காக போடப்பட்டிருக்கிறது பார்த்தோமானால் யூதர்கள் அல்லாத புறஜாதியாரின் தேசத்திற்கு பவுல் மேற்கொண்ட சுவிசேஷ பிரயாணத்தை தொடர்புபடுத்தி என்ன செய்திருக்கின்றார்? இந்த புஸ்தகத்தை நமக்கு எழுதியிருக்கின்றார். யூதர்கள் அல்லாத புறஜாதிகள் மத்தியில் அவர் எடுத்த அந்த சுவிசேஷ பிரயாணத்தை மேற்கொண்டு நமக்கு இந்த ரோமர் புஸ்தகத்தை எழுதி என்ன செய்திருக்கின்றார்? தந்திருக்கின்றார். ரோமபுரியில் உள்ள சபை பேதுருவாலோ அல்லது எந்த அப்போஸ்தலராலும் என்ன செய்யப்படவில்லை? கட்டப்படவில்லை. பவுலினால் மனம் திரும்பியவர்கள், மக்கதனியாவில் உள்ளவர்கள் மற்றும் மனம் திரும்பிய யூதர்களால் என்ன செய்யப்பட்டது? கட்டப்பட்டது என்று என்ன செய்கிறது? வேதம் நமக்கு கூறுகின்றது. அப்போ இந்த காரியங்களை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கின்ற பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகின்றார்கள்? பிறருக்கு செய்கின்றவர்கள். இன்னும் அதிகமாக ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிறவர்களாக என்ன செய்கின்றார்கள்? இருக்கின்றது. என்ன செய்ய முடிகிறது? காண முடிகின்றது. இந்த ஒரு காலத்துல பவுலினுடைய பிரசங்கத்தை, அவருடைய வார்த்தைகளை என்ன செஞ்சாங்க? அது ஒரு வதந்தி என்று என்ன செய்தார்கள்? நம்பிக்கொண்டு இருந்தார்கள். அதை அதை உறுதிப்படுத்துகிற விதமாக அந்த ரோமர் புஸ்தகம் நமக்கு எழுத்து வடிவில் என்ன செய்யப்பட்டது? கொடுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் அவர் பிரசங்கித்தார். அந்த பிரசங்கம் அவர்கள் அங்கு இருக்கின்றவர்களுக்கு வதந்தியாக என்ன செய்யப்பட்டது? காணப்பட்டது. அவர்கள் மத்தியிலே அவர் அதை எழுத்துப்பூர்வமாக ஒரு சாட்சியாக என்ன செய்தார்? வெளிப்படுத்தினார். என்ன செய்கிறது? வேதம் நமக்கு கூறுகின்றது. புறஜாதியார் பற்றி யூதருக்கும், யூதர் பற்றி புறஜாதியாருக்கும் இருந்த ஒரு தவறான எண்ணங்கள் என்ன செய்யப்படுகிறது? வேத புஸ்தகத்திலே என்ன செய்யுது? ஒருத்தர் என்ன செய்ய மாட்டாங்க? சம்பந்தம் கொள்ள மாட்டார்கள். அப்ப அப்படிப்பட்ட காரியங்கள் மத்தியில் அவர்கள் விசுவாசிகளாய் மாற்றுவதற்கு
பவுல் நிமித்தமாக அநேக காரியங்கள் அங்கு என்ன செய்யப்பட்டிருக்கின்றது, கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையில் இந்த ரோம புத்தகத்தை என்ன செய்திருப்போம், அநேக முறை வாசித்திருப்போம். ஆனால் அதில் உள்ள ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கும் அதில் உள்ள காரியங்களை நாம் அறிந்து கொள்வதற்கும் ஒருபோதும் என்ன செய்வதில்லை, முன் வருவதில்லை. காலையில் வேதம் வாசிக்கிறோமா, இரவில் வேதம் வாசிக்கிறோமா என்பது மட்டும்தான் நம்முடைய நோக்கமாக என்ன செய்கிறது இருக்கின்றது. கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொரு போதும் அந்த வேத வசனங்களை ஆராய்ந்து அறிவித்த பிள்ளைகளால் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். பாவத்திற்கு விரோதமாக வர வேண்டிய தேவ கோபத்திற்கு பதிலாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தேவ நீதி அது என்ன செய்யப்பட்டிருக்கின்றது, ரோம புத்தகத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. பாவத்திற்கு வர வேண்டிய தண்டனைக்கு பதிலாக தேவனுடைய நீதி அந்த புத்தகத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. பாவத்திற்கு தண்டனை செலுத்துகிறவர்களாக இருந்தால் இன்றைக்கு அவருடைய சமூகத்தில் நாம் என்ன செய்ய முடியாது, நிலை நிற்க முடியாது. அவர் நமக்கு அளித்த அந்த கிருபையை, அவர் நம்மிடத்தில் காட்டுகின்ற அந்த அன்பை நாம் உணர்கின்றவர்களாக இந்த நாளில் நம்முடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கின்றவர் என்பதை என்ன செய்ய வேண்டும், யோசித்து பார்க்க வேண்டும். நாம் இன்றைக்கு பார்த்த அன்பை என்ன செய்யாது, அன்பை குறித்து என்ன செய்ய போகிறோம், இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஆல்ரெடி அநேக முறை என்ன செய்யணும், அன்பை குறித்து தான் நம்ம தியானிச்சோம். ஆனால் இன்றைக்கும் திருமணம் நமக்கு கொடுத்துக்கிட்ட தலைப்பு அன்பு. அப்போ இந்த உலகத்துல அன்பு என்ன செய்கிறது, குறைந்து கொண்டே வருகின்றது. ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருப்பது என்ன செய்கிறது, குறைந்து கொண்டே வருகின்றது. அப்போ அன்பை கொடுத்து தான் என்ன செய்ய வேண்டியிருக்கு, அதிகமா பேச வேண்டியிருக்கு. ஒருவருக்கு ஒருவர் நாம் என்ன செய்ய வேண்டும், அன்பா இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய ஒரு பெரிய கற்பனையாக செய்கிறது இருக்கின்றது. முதலாவதாக நாம் பார்த்தோம்னால் ஆண்டவருடைய அன்பு பராமரிக்கின்ற அன்பு. மத்தேயு 22ஆம் அதிகாரம் 34 முதல் 39 வசனங்களை நாம் வாசித்து பார்த்தோமானால், பரிசேயர் ஒருவர் இயேசுவை சோதிப்பதற்காக நியாயப்பிரமாணத்தில் பிரதானமான கற்பனை என்ன என்று என்ன செய்கிறார் கேட்கின்றார். அவர் என்ன சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து அன்பு செலுத்துவதுதான் அது பிரதான கற்பனை என்று என்ன செய்கிறார் சொல்லுகின்றார். அவர் சொல்லுகின்ற பொழுது யாரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று என்ன செய்கிறார் கேட்கின்றார். லூக்கா 10ஆம் அதிகாரம் 29 முதல் 37 பார்க்கின்ற பொழுது யாரிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும் என்று என்ன செய்கிறார் கேட்கின்றார். ஒருவர் அன்பு காட்ட வேண்டிய சக மனிதர், நம்ம அன்பு குடும்பத்தின் பிள்ளைகளிடத்தில் எப்படி கண்டிப்பா என்ன செய்யும், ஒருவர் அன்பா என்ன செய்வாங்க இருப்பாங்க, அப்படிதானே? அப்போ நாம அன்பு காட்ட வேண்டிய சக மனிதர்கள் யார் என்று என்ன செய்கிறார் கேட்கின்றார். அதற்கு ஒரு ஊமையை கூறுகின்றார். ஒருவர் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிற வழியில் என்ன செய்கிறார், கள்ளர் கையில் அகப்பட்ட ஒருவரிடம் என்ன செய்கிறார்கள், எல்லாவற்றையும் பறித்து கொண்டு அவனை ஒரு குற்றுயிராக என்ன செய்கிறார்கள், போட்டுவிட்டு செல்லுகிறார்கள். அந்த வழியாக ஆசாரியன் ஒருவன் வருகின்ற பொழுது என்ன செய்கிறான், அதை பார்க்காமல் விலகி போகிறான். இப்ப லேவியன் ஒருவன் வருகிறான், அவன் என்ன செய்கிறான், பார்க்காமல் விலகி போகிறான். இப்ப இன்றைக்கு அந்த நேரத்துல நாம அந்த வழிக்கு போயிருந்தா நம்ம என்ன செய்திருப்போம்? இன்னைக்கு இந்த வார்த்தையை, அதாவது அதுக்கு பின்னாடி ஒரு ஆன்சர் இருக்கு, அப்படிதானே? அந்த ஆன்சரை பார்க்க கூடாது. அந்த ஆன்சர் பார்க்காம நம்முடைய மனசாட்சியை கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும், கேட்க வேண்டும். இந்த ஆசாரியரும் லேவியரும் அந்த கண்டுகொள்ளாமல் போனது போல நாம் அந்த இடத்துல இருக்கிறதால் என்ன செய்திருப்போம் என்பதை என்ன செய்ய வேண்டும், யோசித்து பார்க்க வேண்டும். மூன்றாவதாக ஒருத்தர் வருகிறார். யார் வருகிறார்? சமாரி வந்து என்ன செய்கிறார், அதை பார்த்து விட்டு எனக்கு என்ன என்று என்ன செய்யவில்லை, போகவில்லை. என்ன செய்கிறார், அவரை எடுத்து அவருடைய காயங்களுக்கு என்ன செய்கிறார், எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் என்ன செய்கிறார், கொடுத்து என்ன செய்கிறார், அதை குணப்படுத்துவதற்கு முன்வருகின்றார். அந்த இடத்துல அப்படியே விட்டுட்டு என்ன செய்யறார், அதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு முதலுதவி பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு கடந்து போகல, தன்னிடத்துக்கு அழைத்து கொண்டு போய் என்ன செய்கிறார், பராமரிக்கின்றார் என்று என்ன செய்கிறது வேத வசனம் கூறுகின்றது. அப்போ இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்விலே எப்படிப்பட்டவர்களால் அன்பு செலுத்துகின்றோம்? இன்றைக்கு யாராவது அனுப்பி கிடக்காங்க அப்படின்னா நமக்கு என்ன நம்ம செய்வோம், அநேக பிள்ளைகள் போவாங்க, அப்படிதானே? ஏன்னா திடீர்னு ஏதாவது போலீஸ் கேஸ் ஏதாவது வந்துட்டா நம்ம தானே செய்யணும், அலையணும். அப்படிங்கிற ஒரு உலகத்தின் காரியங்களை குறித்த ஒரு பயம், அது என்ன செய்கிறது, உலகத்தின் பயம் யாரிடத்திலிருந்து நம்மை பிரிக்கின்றது, ஆண்டவரின் அன்பின் இடத்திலிருந்து நம்மை பிரிக்கின்றது என்பதை என்ன செய்துவிடக்கூடாது, மறந்துவிடக்கூடாது. அவர் முதலுதவி அதை செய்தது மட்டுமல்ல, அவனை தன்னிடத்தில் அழைத்துக் கொண்டு போய் என்ன செய்கிறார், பராமரிக்கின்றார். பராமரிப்பது மட்டுமல்ல, அவர் வெளியில் செல்லுகின்ற பொழுது என்ன செய்கிறார், சத்திரத்தான் ஒருவனிடம் பணம் கொடுத்து என்ன செய்கிறார், இவனை கவனித்துக் கொள் என்ன செய்கிறார் சொல்லுகிறார். நீ எக்ஸ்ட்ரா இன்னும் செலவு தான் பார்த்துக்கோ, நான் வந்து என்ன செய்யறேன், திரும்ப
தாரன் என்ன செய்கிறார்? அவருடைய வாழ்வுக்கு தேவையான எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்கிறார். அடுத்தது வாழ்வுக்கு தேவையான எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்கின்றார். அதுதான் அது பராமரிக்கின்ற அன்பு. அப்ப என்ன செய்யற? சமாரியன் என்ன செய்யல? எனக்கு என்ன செய்யவில்லை, விட்டு விட்டு செல்லவில்லை. அப்ப யோவான் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் பார்த்தோமானால், யூதர்கள் சமாரியர்களை வெறுப்பவர்களாக என்ன செய்கிறார்கள்? காணப்படுகின்றார்கள். அந்த இடத்துல சம்பந்தம் களவாதவர்களாக என்ன செய்யப்பட்டிருக்கின்றது? போடப்பட்டிருக்கின்றது. அப்போ அந்த இடத்துல அவங்க யாரு? சமாரியர் வெறுப்பவர்கள், அப்படிதானே? அப்ப வெறுப்பவர்களா இருக்கின்ற பொழுது அந்த உதவியாக என்ன செஞ்சிருக்க கூடாது? ஏற்றுக்கொண்டிருக்க கூடாது. அதனால ஏற்றுக்கொண்டாங்க. அது ஆண்டவருடைய சித்தம். அந்த இடத்துல உங்களுக்கும் எனக்கும் சண்டை, நான் என்ன செய்ய மாட்டேன், உங்களுக்கு உதவி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய முடியாது, நம்மளால போக முடியாது. இன்னைக்கு நாம் ஒரு இடம் சண்டை போட்டுருக்கோம் அப்படின்னா அவன் கீழே விழுந்து கிடக்கும்போது நம்மளால என்ன செய்யணும்? நம்ம அறியாமலே நம்ம என்ன செய்வோம்? டக்குனு போய் தூக்கி விடுவோம். அதுதான் உண்மையான அன்பு. அப்ப அப்படிப்பட்ட அன்பை நம்ம வச்சிருக்கிறோம், அப்படிதானே? நம்ம ஆள் மனசுல அந்த அன்பு என்ன செய்யுது இருக்குது. இப்ப நாமளே ஒருத்தர் வெறுக்கோம் அப்படின்னா அவங்க ஒருவேளை பைக்ல இருந்து கீழே விடுவாங்க, டக்குனு இடையே கீழே விடுவாங்க அப்படின்னா நம்ம அறியாமலே டக்குனு போய் என்ன செய்வோம்? தூக்குவோம். அப்போ ஆண்டவருடைய அன்பு நம்மளுடைய ஆள் மனசுல இருக்குது. அதை வெளிக்கொண்டு வருவதற்கு நமக்கு என்ன இல்லை, மனசு இல்லை. உண்மையா இல்லையா? அப்ப அன்பு ஆள் மனசுல, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற அன்பை நம்ம ஆள் மனசுல வச்சிருக்கிறோம். அப்ப மாற வேண்டியது யாரு? நம்ம தான் என்ன செய்யணும்? மாறணும். அப்ப அந்த நல்ல சமாரியன் அன்பு என்ன செய்தது? வெறுப்பின் மத்தியிலும் அவர்களுக்கு உதவி செய்கின்ற அன்பாக என்ன செய்கிறது? காணப்படுகிறது. நம்முடைய வாழ்வுல நாம் அந்த வெறுக்கிறவர்கள் என்ன செஞ்சாங்க? அந்த இடத்துல போய் உதவி செஞ்சாங்க, அப்படிதானே? லேவியனும் யார் போய் என்ன செய்யல? உதவி செய்யல. அப்ப நாம யார்? நம்மை வெறுக்கிறதாக நினைக்கின்ற ஒரு அன்பு தான் என்ன செய்யுது? நமக்கு உதவி செய்கின்றது. அப்ப நம்ம இடத்துல நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க, இவங்க என்ன செய்வாங்க? உண்மையா நேசிப்பாங்க, நம்ம என்ன செய்வோம்? நம்புவோம். ஆனா ஒரு சில நேரத்தில் என்ன செய்வாங்க? நம்மை விட்டு விலகி செல்கிறவர்களா என்ன செய்வாங்க? இருப்பாங்க. எல்லாவற்றை காட்டிலும் நம்மை உண்மையா நேசிக்கின்ற அன்பு நல்ல சமாரியனாகிய இயேசுவின் அன்பு. நாம் நம்முடைய அன்பில் நிலைத்திருந்தால் நல்ல சமாரியனாகிய இயேசு நம்மை தேடி வந்து நம்மிடத்தில் அன்பு செய்கிறவராய் இருக்கின்றார். அந்த அன்பை நாம் என்ன செய்ய வேண்டும்? சக மனிதனிடமும் செலுத்துகின்ற பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும் என்று என்ன செய்கிறது? வேதம் நமக்கு கூறுகின்றது. தேவன் அவருடைய அன்பை நிமித்தமாக நம்ம என்ன செய்கின்றார்? பராமரிக்கின்றார். அடுத்தபடியாக நாம் பார்த்தோமானால், ஆண்டவருடைய அன்பு நம்மை பாதுகாக்கும் அன்பு, ஒருவித சிநேகிதா இருக்கு. ஆண்டவருடைய அன்பு நம்மை பாதுகாக்கின்ற, சிநேகிக்கின்ற ஒரு அன்பை என்ன செய்கிறது? வேதம் கூறுகின்றது. ஒரு முறை சாது சுந்தர் சிங் அவர்கள் இமயமலை அடிவாரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே பற்றி எரியும் ஒரு காட்டு தீயை பார்த்து என்ன செய்கிறார்? அருகில் சென்று விசாரிக்கின்றார். ஏன் எல்லாரும் என்ன செய்யறாங்க? ஆகாயத்தை, அந்த தீ பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அங்க என்ன செய்யறாங்க? எல்லாருமே ஆகாயத்தை பார்த்து கொண்டிருந்தாங்க. அப்ப என்ன அப்படின்றதை கேட்கும் போது அங்க என்ன செய்கிறது? ஒரு தாய் பறவை தன்னுடைய குஞ்சுகளை காப்பாற்றுவதற்கு போராடி கொண்டு இருக்கின்றது. அங்க ஃபுல்லா என்ன செய்யுது? சுற்றி தீ எரிந்து கொண்டிருக்கிறது. ஆனா என்ன செய்ய முடியல? எந்த ஒரு காரியம், எந்த ஒரு முயற்சி என்ன செய்ய முடியல, எடுக்க முடியல. அங்க என்ன செய்யறாங்க? தீ எல்லா இடமும் என்ன செய்யுது? பறவை ஆரம்பித்து விட்டது. அப்போ அந்த தாய் பறவை என்ன செய்கிறது? தன்னுடைய சிறகுகளாலே அந்த பறவையை மூடுகிறது. எல்லாம் எரிந்த பிறகு பார்க்கின்ற பொழுது அந்த பறவையின், தாய் பறவையின் குஞ்சுகள் பாதுகாக்கப்பட்டது. ஆனால் தாய் பறவை என்ன செய்தது? இறந்து போனது. அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பான அன்பை தான் ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு தந்திருக்கின்றார். 5 ஜீவன்களுக்கு ஆண்டவர் அன்பை கொடுத்திருக்கின்றார், அப்படிதானே? நமக்கு 5 அறிவு இருக்கிறதா? 6 அறிவு இருக்கிறதா? நமக்கு ஆண்டவர் எக்ஸ்ட்ரா ஒரு அறிவு செஞ்சிருக்கிறாரு, தந்திருக்கின்றார். நாம் என்ன செய்கிறோம், என்ன எப்படி செய்கிறோம் நம்மால் என்ன செய்ய முடியும்? நிதானிக்க முடியும். அப்ப அப்படிப்பட்ட ஞானத்தையும் அன்பையும் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? தந்திருக்கின்றார். அப்ப அப்படிப்பட்ட அன்பை நாம் வெளிப்படுத்துகின்ற பிள்ளைகளால் இருக்கின்றவன் என்பதை என்ன செய்ய வேண்டும்? யோசித்து பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான அந்த வேலை வருகின்ற பொழுது தனது மரண வேலையில என்ன செய்கிறார்? சீஷர்களின் பாதங்களை என்ன செய்கிறார்? கழுவுகின்றார். எல்லாவற்றையும் அறிந்துதான் என்ன செய்கிறார்? கழுவுகின்றார். அங்க யாரெல்லாம் வந்திருக்கார்? இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்க போகின்ற யூதாஸ் காரியத்துக்கு. எத்தனை வெள்ளிக்காசுக்காக? வெறும் ஒரு 30 வெள்ளிக்காசுக்காக என்ன செய்ய போகிறான்? காட்டி கொடுக்க போகின்ற யூதாஸ் காரியத்து. மறுதலிக்க போகின்ற யாரு? பேதுரு. மறுதலிக்க போகின்ற பேதுரு. இயேசு சிலுவையில் அறையப்பட போகும்போது தப்பி போகின்ற
சீஷர்கள். அநேக சீஷர்கள் என்ன செஞ்சாங்க? விலகி ஓடி போனாங்க. அப்ப அப்படிப்பட்ட சீஷர்கள் அங்க என்ன செய்யறாங்க? இருக்காங்க. ஆனா எல்லாவற்றையும் யார் அறிந்திருந்தா? இவங்க இந்த சூழ்நிலையில என்னை விட்டு போவாங்க அப்படின்னு என்ன செய்தார்? அறிந்திருந்தார். ஆனாலும் ஆண்டவருடைய அன்பில் என்ன செய்யவில்லை? மாற்றமில்லை. அந்த கால்களை என்ன செய்தார்? சீஷர்களின் கால்களை கழுவினார் என்று என்ன செய்கிறது? வேதம் கூறுகின்றது. அப்போ என்ன நடக்கும் என்பது அவருக்கு அறிந்திருந்தார். ஆனாலும் தன்னுடைய அன்பிலே ஒரு குறைவும் இல்லாமல் பிறரிடத்தில் என்ன செய்தார்? நேசித்தார், சிநேகித்தார் என்ன செய்கிறது? வேதம் நமக்கு கூறுகின்றது. இதே போல நம்முடைய வாழ்வில நாம் நம்மை ஒருத்தர் வெறுக்கிறார்கள் என்றால், நம்மை ஒருவேளை உலகம் வராங்க அப்படின்னா அவங்கள்ட்ட நம்ம என்ன செய்ய முடியும்? அன்பு செலுத்த முடியுமா? அன்பு செலுத்த முடியுமா? நம்மை ஒருத்தர் அடிக்க வராங்க அப்படின்னா அன்பு செலுத்த முடியுமா? ஆனால் ஆண்டவர் அன்பு செலுத்தினார். எப்படி அன்பு செலுத்தினார்? சிலுவையிலே தான் அறையப்படுகின்ற பொழுது என்ன செய்தார்? பிதாவை, இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களை மன்னியும். அது மன்னிக்கின்ற அன்பு. எந்த சூழ்நிலையிலும் தம்முடைய பிள்ளைகளை விட்டுக் கொடுக்காத ஒரு அன்பை ஆண்டவர் என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடிகின்றது. பிதாவானவர் தன்னிடத்தில் வெளிப்படுத்திய அந்த அன்பை கிறிஸ்து யாரிடத்தில் வெளிப்படுத்தினார்? நம்மிடத்தில் என்ன செய்தார்? வெளிப்படுத்தினார். எந்த ஒரு குறைவும் இல்லாமல் என்ன செய்தார்? வெளிப்படுத்தினார். என்ன செய்கிறார்? வேதம் கூறுகின்றது. யோவான் 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் பார்த்தோமானால், ஒருவன் தன் சிநேகிதனுக்காக உயிரை கொடுக்கின்ற அன்பிலும் அதிக அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை என்று என்ன செய்கிறது? வேதம் கூறுகின்றது. நமக்காக உயிரை கொடுக்கின்ற அன்பு யாரிடத்தில் இருக்கின்றது? ஆண்டவரிடத்தில் மாத்திரம்தான் செய்கிறது இருக்கின்றது. இன்றைக்கு அனைவரும் வாயின் வார்த்தைகளாக என்ன செய்யலாம்? சொல்லலாம். நான் உனக்காக என்ன செய்வேன்? என் உயிரே என்ன செய்வேன்? தருவேன், கொடுப்பேன் சொல்லி என்ன செய்யலாம்? சொல்லலாம். ஆனாலும் அதையெல்லாம் வாயின் வார்த்தைகளாக என்ன செய்துவிடும்? சென்றுவிடும். ஆனால் அந்த சூழ்நிலை வருகின்ற பொழுது நம்மை பாதுகாக்கின்ற ஒரே அன்பு யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு மாத்திரமே. 15ஆம் யோவான் 15 நாம் பார்க்கின்ற பொழுது, இனி உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லேன். ஊழியக்காரன் என்று சொல்லேன். எப்படி சொல்லுவார்? அதுக்கப்புறம் சிநேகிதன் என்று சொல்லுவேன் என்று என்ன செய்கிறது? வேதம் கூறுகின்றது. ஏன் சிநேகிதன் என்று சொல்ல வேண்டும் என்று நாம் பார்த்தோமானால், கிறிஸ்துவானவர் கிறிஸ்துவினிடத்திலே பிதா வெளிப்படுத்திய எல்லா காரியங்களையும் வெளிப்படையாக ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன செய்தார்? வெளிப்படுத்தினார். அப்படிதான், வெளிப்படையாக எல்லாவற்றையும் வெளிப்படுத்தினார். ஒரு நண்பன் தன் நண்பனிடத்துல எந்த ஒரு காரியத்தை என்ன செய்ய மாட்டான்? மறைக்க மாட்டான். வீட்டுல மறைக்கின்றவர் வீட்டுல பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு காரியத்தை கூட என்ன செய்வாங்க? நண்பர்களுக்கு என்ன செய்ய முடியும்? பகிர்ந்து கொள்ள முடியும். ஆனால் நாம நம்முடைய வாழ்வில நம்முடைய பெற்றோர்களிடத்துல பிறரிடத்துல பகிர்ந்து கொள்ள முடியாத காரியத்தை ஆண்டவரிடத்துல பகிர்ந்து கொள்ள முடியுமா? முடியாதா? முடியும். கண்டிப்பாக என்ன செய்ய முடியும். அப்ப ஆண்டவர் நமக்கு சிநேகிதரா? சிநேகிதர் இல்லையா? ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் நமக்கு ஒரு சிநேகிதரை போல என்ன செய்கின்றார்? இருக்கின்றார் என்பதை என்ன செய்ய வேண்டும்? நாம் அப்படிப்பட்ட ஒரு அன்பை, ஒரு சிநேகித அன்பை ஆண்டவர் நமக்கு என்ன செய்திருக்கின்றார்? தந்திருக்கின்றார். நம்ம எங்க போனாலும் என்ன செய்வோம்? ஒரு நண்பனை என்ன செய்வோம்? கூட்டிட்டு தான் போவோம். தனியாக எங்க செய்வோம்? எங்கேயுமே போக மாட்டோம். வாலிப பிள்ளைகளுக்கு என்ன செய்யும்? வாலிப பிள்ளைகளுக்கு பசங்களுக்கு என்ன செய்யும்? கண்டிப்பா தெரியும். ஏன்னா எந்த ஒரு பசங்களும் என்ன செய்ய மாட்டாங்க? தனியா எங்கேயுமே என்ன செய்ய மாட்டாங்க? வெளியே போக மாட்டாங்க. கூட ஒரு நண்பன் என்ன செய்வான்? கண்டிப்பா இருப்பான். அப்ப எங்க போனாலும் ஒரு நண்பன் என்ன செய்யறான்? காணப்படுகிறான். அவர் என்ன செய்கிறார்? நம்ம எப்படி சொல்லுகிறார்? சிநேகிதனை போல. அப்ப நம்ம எங்க போனாலும் யார் நம்ம கூட வாரா? இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட வருகிறவராக இருக்கின்றார். இக்கட்டின் சூழ்நிலையிலே நம்மோடு கூட நிற்கின்றவர்களாக என்ன செய்கிறார்? இருக்கின்றார். நம்மை கை நோக்கி எடுக்கின்றவராக என்ன செய்கின்றார்? இருக்கின்றார். அப்ப அப்படிப்பட்ட அன்பை நாம் என்ன செய்திருக்கிறோம்? பெற்றிருக்கின்றோம். அவரிடம் பிதாவினிடத்திலே கிறிஸ்து பெற்ற அன்பை நம்மிடத்திலே வெளிப்படுத்தினார். நாம் அவரிடத்தில் பெற்ற அன்பை நாம் சக மனிதர்களிடத்திலும் வெளிப்படுத்த வேண்டும். எல்லா இடத்திலும் என்ன செய்யணும்? அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான் இன்றைய தியானம். அப்ப எல்லா இடத்திலும் என்ன செய்யணும்? அன்பை வெளிப்படுத்துகின்ற பிள்ளைகளாக செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். யாத்திராகமம் 33:10வது வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசியது போல கர்த்தர் மோசையோடு பேசினார் என்ன செய்கிறது? அதுக்கு ஒரு சாட்சியாக மோசையை செய்யணும். நம்ம சொல்லலாம், மோசையோடு எப்படி பேசினாலும் சிநேகிதனை போல முகமுகமாய் பேசினார் என்று என்ன செய்கிறார்? சொல்லுகின்றார். இன்றைக்கு அப்படிப்பட்ட வெளிப்படையான அன்பை நம்மால் கொடுக்கவும் முடியவில்லை, பெறவும் முடியவில்லை. நமக்கு இல்லை என்று சொன்னாலும் அதுதான் என்னது? உண்மை. அதுதானே? இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு வெளிப்படையான அன்பை நம்மளால் கொடுக்கவும் முடியவில்லை, பெறவும் முடியவில்லை.
அதுதான் நிதர்சனமான உண்மை. யாரும் என்ன செய்ய முடியாது, மறுக்க முடியாது. அப்ப மோசேக்கு எதற்கு அப்படிப்பட்ட ஒரு அன்பு கிடைத்தது என்று நாம் என்னைக்காவது சிந்தித்தது உண்டா? மோசே தேவனோடு இருந்தது போல என்ன செய்கிறார்? நாம் யார் தேவனோடு இருப்பதில்லை. அது முதல் பாயிண்ட் தானே. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துகின்ற பொழுது மோசே எல்லா காரியங்களையும் முதல்ல யார் இடத்துல கேட்பார்? கர்த்தரிடத்துல கேட்பார். எல்லாவற்றிலும் கர்த்தர் மோசையை நோக்கி, அதுக்கப்புறம் தான் மோசே ஜனங்களை நோக்கி. அப்போ யார் இடத்துல முதல்ல கேட்டிருக்கிறார்? மோசே கர்த்தரிடத்துல என்ன செய்தார்? முதலிலே கேட்டார். என்ன செய்கிறது? வேதமே நமக்கு என்ன செய்கிறது? சாட்சியாக வெளிப்படுத்துகின்றது. அவருடைய சமூகத்திற்கு வருவதற்கு முன்னதாகவும் அவருடைய அனுமதி என்ன செய்தார்? வாங்கினார். அவருடைய சமூகத்துல வந்து நிற்பதற்கு முன்னதாக முதலாவது என்ன செய்தார்? வெளிப்பட்டு தன்னுடைய வார்த்தையினால் தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு என்ன செய்கிறார்? அவர்களை ஆயத்தப்படுத்துகின்றார். அப்ப எல்லாவற்றிலும் யார் முதல்ல வர்றார்? கர்த்தர் முதலில் என்ன செய்கின்றார்? வெளிப்படுகின்றார். அவர் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துகின்ற பொழுது எங்கு தங்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எதை சாப்பிட வேண்டும் என்று முதற்கொண்டு யார் தான் முதல்ல வெளிப்படுத்துவார்? கர்த்தர் தான் செய்கிறார். முதல்ல வெளிப்படுத்துகிற ஒரு தேவனாக என்ன செய்கின்றார்? காணப்படுகின்றார். அப்போ இன்றைக்கு ஏன் அந்த அன்பை நம்மளால் பெற முடியவில்லை என்று இப்பொழுது நமக்கு தெரிகின்றதா? அதாவது மோசே என்ன செய்தார்? எல்லாவற்றையும் முதலாவது தேவனிடத்தில் என்ன செய்தார்? கேட்டார். அதாவது ஒரு பிளான் பண்றதுக்கு முன்னாடி ஆண்டவரிடத்தில் என்ன செய்தார்? ஆலோசனை கேட்டார். நம்ம என்ன செய்யறோம்? ஆண்டவரே, இந்த பிளான் நான் பண்ணியிருக்கேன், எனக்கு நீங்க என்ன செய்யுங்க, அதை நடத்திட்டாங்க. அப்படிதானே? நாளைக்கு நான் இந்த காரியமா கடந்து போறேன், அதை எனக்கு என்ன செய்யுங்க, ஆசீர்வாதமா நடத்தி தாங்க. நம்ம என்ன செய்யறோம்? எல்லாத்தையும் முடிவு எடுத்துட்டு இந்த முடிவை ஆசீர்வதித்து தாரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறோம்? ஆண்டு சமூகத்துல நம்ம என்ன செய்யறோம்? ஜெபிக்கிறவர்களா இருக்கிறோம். உண்மையா இல்லையா? உண்மைதான். எல்லாருமே அது எல்லாருடைய வாழ்வும் அது உண்மைதான். நம்ம ஒரு பிளான் பண்ணிட்டு தான் என்ன செய்யறோம்? ஆண்டோட சமூகத்துக்கு போறோம். மோசே என்ன செய்யறாரு? ஆண்டோட சமூகத்துல போய் தான் என்ன செய்யறாரு? அடுத்த கட்ட நடவடிக்கையவே எடுக்கிறாரு. அதனாலதான் மோசே என்ன செய்கிறார்? மோசையோடு கர்த்தர் பேசுகிறவராக நண்பனை போல என்ன செய்தார்? இருந்தார் என்று என்ன செய்கிறது? வேதம் நமக்கு கூறுகின்றது. வேதத்துல பார்த்தோம்னா சாமுவேல் என்ன செய்யறார்? அப்படிதான் தன்னை அர்ப்பணிக்கிறார். கர்த்தாவே, நீ சொல்லும் அடியே கேட்கிறேன். நம்ம என்ன செய்யறோம்? கர்த்தாவே, நான் சொல்லுகிறேன், நீர் எனக்கு நிறைவேற்றி தாரும் என்று என்ன செய்யறோம்? அப்படியே உள்டாக நினைக்கிறோம். நம்முடைய ஜெபம் இன்னைக்கு அப்படிதான் என்ன செய்கிறது? காணப்படுகிறது. நான் சொல்லுகிறேன், நீர் எனக்கு அதை என்ன செய்யும்? நிறைவேற்றி தாரும் என்று என்ன செய்யறோம்? கேட்கிறோம். அப்படி என்ன செய்யக்கூடாது? கேட்க கூடாது. இது உமக்கு சித்தமானால் எனக்கு என்ன செய்ய வேண்டும்? கைகூடி வர வேண்டும். அப்படி என்ன செய்யணும்? நம்மை நாம் ஜெபத்திலே அர்ப்பணிக்கின்ற பிள்ளைகளா என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும் என்று என்ன செய்கிறது? வேதம் கூறுகின்றது. அப்ப நம்ம இதுவரைக்கும் நம்ம எப்படிப்பட்டவர்களை வாழ்ந்தோம் என்பது முக்கியமல்ல. இனி ஆண்டவர் நம்மை பாதுகாக்கின்றவராக, ஒரு சிநேகிதராக நம்மோடு கூட இருக்கின்றார். ஒரு நண்பனை போல நாம் அவரிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? வெளிப்படையாக இருக்க வேண்டும். அந்த வெளிப்படையான அன்பை சக மனிதர்களிடத்திலும் பகிர்ந்து கொள்கின்ற பிள்ளைகளாக நாம் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். கடைசியாக நாம் பார்த்தோம்னால் ஆண்டவருடைய அன்பு என்னவா இருக்கும்? புரிந்து கொள்ளப்படாத அன்பு. அதாவது முதலாவது நம்ம என்ன பார்த்தோம்? பராமரிக்கும் அன்பு, பாதுகாக்கும் அன்பு. இது எல்லாத்தையும் நமக்கு என்ன செய்யும்? தெரியும். ஆண்டவர் நம்மை பராமரிப்பார், நம்மை பாதுகாப்பார் என்று என்ன செய்யும்? நமக்கு தெரியும். ஆனால் நாம் என்ன செய்யலாம்? அதை புரிந்து கொள்ளல. ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பாக இருக்கின்றது? ஒரு புரிந்து கொள்ளப்படாத ஒரு அன்பாக என்ன செய்கிறது? இருக்கின்றது என்று என்ன செய்கிறோம்? அது நம்ம என்ன செய்ய முடியாது? நம்மளால மறக்கவே முடியாது. அதுதானே நம்ம இன்னைக்கு ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொண்டவர்களா அந்த சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோமா? நம்முடைய மனசாட்சியை நம்ம என்ன செய்ய வேண்டும்? நீங்க ஏன் என்ன செய்ய வேண்டாம், சொல்ல வேண்டாம். நம்முடைய மனசாட்சியை நாம் என்ன செய்ய வேண்டும்? கேள்வி கேட்கின்றவர்களாய் இருக்க வேண்டும். ஒரு தகப்பன் என்ன செய்கிறார்? அதாவது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தகப்பனுடைய அன்பை ஒரு பிள்ளை எப்ப புரிஞ்சு கொள்வான்? ஒண்ணு அந்த தகப்பன் தன்னிடத்துல இல்லாத போது, அல்லது அவன் தகப்பன் ஸ்தானத்திற்கு வருகின்ற பொழுது. இந்த இரண்டு இருக்கும் பொழுதுதான் தகப்பனுடைய அன்பு. அம்மாவுடைய அன்பு இல்லை. அம்மாவுடைய அன்பு எல்லா பிள்ளைகளும் என்ன செய்வாங்க? எல்லா பசங்களுக்கும் அம்மா தான். அம்மா எல்லா பசங்களும் அம்மாவுக்கு தான் என்ன செய்வாங்க? செல்ல பிள்ளையா இருப்பாங்க. அப்ப தகப்பனுடைய அன்பை எப்ப புரிந்து கொள்ள முடியும்? ஒரு மகன் அவர் ஒன்று தன்னிடத்தில் இல்லாத போது என்ன செய்வான்? அதை புரிந்து கொள்வான். அல்லது அவன் அந்த ஸ்தானத்திற்கு வருகின்ற பொழுது அதை என்ன செய்வான்? புரிந்து கொள்வான். அது வரைக்கும் என்ன செய்ய முடியாது? புரிந்து கொள்ள முடியாது. அது போலதான் தேவனுடைய அன்பு என்ன செய்கிறது? இன்றைக்கு நமக்கு இருக்கின்றது. அவருடைய அன்பு நமக்காக அடிக்கப்பட்ட அன்பு. அப்படிதானே? அவருடைய அன்பு நமக்காக சிலுவையில்
அறையப்பட்ட அன்பு, தலையிலே முள்முடி ஏற்றுக்கொண்ட அன்பு. இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்களை, அப்படிப்பட்ட பாடுகளை நம்மளால் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஏற்றுக்கொள்ள முடியுமா? கண்டிப்பா செய்ய முடியாது. அதனால செய்தாரு, தாயும் தந்தையும் கைவிட்டாலும் யார் நம்மை கைவிட மாட்டார்? ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். ஏனென்றால் எல்லாருடைய அன்பை காட்டிலும் ஆண்டவருடைய அன்பு பெரியது என்று செய்கிறது வேதம் கூறுகின்றது. பிள்ளைகள் எல்லாவற்றையும் எப்போ புரிந்து கொள்றாங்க? காலம் கடந்து செஞ்ச பிறகு என்ன செய்யறாங்க? புரிந்து கொள்கிறார்கள். பிள்ளைகள் தங்களுடைய அன்பை, அந்த பெற்றோருடைய அன்பையோ தேவனுடைய அன்பையோ எப்போ புரிந்து கொள்கிறார்கள்? காலம் கடந்து செஞ்ச பிறகு என்ன செய்யறாங்க? புரிந்து கொள்கிறார்கள். அப்போ புரிந்து கொள்வதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்ப அந்த அன்பை தேடி தேடி நம்ம என்ன செய்யறோம்? வனாந்தரத்தில் ஒரு அழைத்து திரிகிறவர்களை போல என்ன செய்கிறோம்? காணப்படுகின்றன. இருக்கும் போது நம்ம என்ன செய்யல, உணர்ந்து கொள்ளவும் இல்லை, அதை பெற்றுக்கொள்ளவும் இல்லை. அப்ப இல்லாத போது அதை தேடி தேடி நம்ம அழைத்து திரிகின்றவர்கள் என்ன செய்யறோம்? இருக்கின்றோம். அப்ப ஆண்டவருடைய அன்பு இன்றைக்கு நமக்கு சுகபோகமாக கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. அப்படிதானே? அப்போ அவருடைய அன்பு ஒரு நாள் அடைக்கப்பட்டு என்ன செய்யணும்? அவருடைய நியாய தீர்ப்பு வரும். அந்த நியாய தீர்ப்புல அந்த அன்பை நாம் பெற்றுக்கொண்டவர்களா இருந்தோமானால் நியாய தீர்ப்பு நமக்கு எப்படி இருக்கும்? சமாதானமாக இருக்கும். ஒருவேளை அந்த அன்பை, அவருடைய அன்பை நாம் புரிந்து கொள்ளாமல் இருந்தோமானால் நம்முடைய வாழ்க்கை புலம்பலும் பற்கடிப்பும் உண்டாக்கும் என்ன செய்கிறது? வேதம் நமக்கு கூறுகின்றது. அப்ப அந்த சிச்சுவேஷன்ல வந்து நின்றுட்டு கர்த்தாவே கர்த்தாவே சொன்னா ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? கேட்க மாட்டார். நான் உங்களை அறியே என்ன செய்கிறோம் சொல்லுவார். அப்படியே நம்ம பார்த்து சொல்லணும், நம்முடைய வாழ்க்கை அப்படியே இருக்கணும். நம்ம எப்படிப்பட்டவர்களால் வாழ வேண்டும் என்று நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மை ஆண்டு சமூகத்திலே அர்ப்பணிக்கின்ற பிள்ளைகளாக என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். இன்றைக்கும் ஆண்டுடைய அன்பு புரிந்து கொள்ளப்படாத ஒரு அன்பாக என்ன செய்கிறது? காணப்படுகின்றது. கடைசியாக ஒரு சின்ன ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லி நடந்தது. சரியா? நான் முடிச்சேன். சரியா? அதாவது ஒரு பணக்கார அப்பா, ஒரு பையன். சரியா? அந்த பணக்கார அப்பாவுக்கு நினைச்சா என்ன செய்ய முடியும்? எதனாலும் அவங்க மகனுக்கு என்ன செய்ய முடியும்? வாங்கி கொடுக்க முடியும். ஆனா அவங்க பையன் வந்து என்ன செய்யறாரு? ஒரு பெரிய கார் வந்து என்ன செய்யறாரு? ஸ்போர்ட்ஸ் கார் என்ன செய்யறாரு? அப்பா எனக்கு வாங்கி தாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு? கேட்கிறாரு. அப்போ அந்த தகப்பன் ஒரு கண்டிஷன் போடுறாரு. என்ன கண்டிஷன் அப்படின்னா, நீ இன்ஜினியரிங் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்க, அந்த படிப்பை என்ன செய்யும்? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல என்ன செய்யும்? பாஸ் பண்ணு. நான் உனக்கு என்ன செய்யறேன்? நீ பாஸ் பண்ணி அந்த டிகிரி சர்டிபிகேட்டோட அங்க வரும்போது உனக்கு என்ன செய்யும்? அந்த காரணம் என்ன செய்யும்? இருக்கும். அதாவது உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு நினைச்சாரு. சொன்னாரு. அவன் மகனும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. 4 வருஷம் படிப்பு, இன்ஜினியரிங் காலேஜ் 4 வருஷம். அப்போ அந்த 4 வருஷம் நினைச்சா ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியோட நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல எடுத்துட்டான். பாஸ் பண்ணிட்டான். பாஸ் பண்ணிட்டு டிகிரி சர்டிபிகேட் அந்த கருப்பு கோட்டை போட்டு என்ன செய்யறான்? ஓடி வாரான். ஓடி வந்து என்ன செய்யறான்? அப்பா நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான்? அந்த சர்டிபிகேட் தூக்கி நீட்டான். நீட்டும் போது அவங்க அப்பா என்ன செய்யறாரு? ஒரு புக்கை தூக்கி நீட்டுறாரு. அவங்க அப்பா என்ன சொல்லியிருந்தாங்க? நீ வந்து நிற்கும் போது உனக்கு என்ன செய்யும்? ஒரு கார் என்ன செய்யும்? இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு? சொல்றாரு. ஆனா அவன் சர்டிபிகேட் நீட்டும் போது அவங்க அப்பா ஆப்போசிட்ல அவனுக்கு எதிராக என்ன நீட்டுறாரு? ஒரு புஸ்தகத்தை என்ன செய்யறாரு? நீட்டி என்ன செய்யறாரு? இந்த புஸ்தகத்தை அவன் கையில என்ன செய்யறாரு? கொடுக்காரு. கொடுத்த உடனே என்ன ஆயிடுச்சு? அவனுக்கு அவன் இருந்த அவன் வந்த சந்தோஷம் அவனா என்ன ஆயிடுச்சு? கோபமா மாறிட்டு. அப்படிதானே? ஒருவேளை நம்ம திடீர்னு நமக்கு பெற்றோர்கள் ஒருவேளை செல்போன் வாங்கி தான் இருப்பாங்க. திடீர்னு என்ன செய்வாங்க? வாங்கி தர மாட்டேன், இன்னொரு 2 வருஷம் கழிக்கிட்டு அப்படின்றாங்க. அப்ப என்ன செய்யும்? நமக்கு என்ன செய்யும்? கோபம் தான் வரும். அப்ப அதே போல அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? அவனுக்கு இருந்த ஒட்டுமொத்த சந்தோஷமும் என்ன ஆயிடுச்சு? கோபமா இருந்துட்டு மாறிட்டான். பெட்டி படிக்க எல்லாத்தையும் நினைச்சிட்டான். வீட்டை விட்டு வெளியே நினைச்சிட்டான். வெளிநாட்டுக்கு நினைச்சிட்டான். கிளம்பி போயிட்டான். ஆனா அவங்க அப்பா நினைச்சிருந்தா நினைச்சிருக்க முடியும், எல்லாத்தையும் வாங்கி கொடுத்திருக்க முடியும். அந்த புக்கை என்ன செய்யல? அவன் புக்கை வாங்கி அந்த ஒரு டேபிள்ல அப்படியே தூக்கி போட்டு நினைச்சிட்டான். அதனால கிளம்பி போயிட்டான். அவன் போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் அவன் நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸ் நினைச்சிருந்தான். பாஸ் பண்ணியிருந்தான். அவன் நல்லா கல்யாணம் கட்டி பிள்ளை குட்டியோட நினைச்சிருந்தான். நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்துட்டான். நல்லா சம்பாதிச்சு நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு இருந்துச்சுன்னா வந்துட்டான். அவனுக்கு ஒரு சில அந்த 2 பிள்ளைகள் என்ன செய்யறாங்க? பிறகுறாங்க. அப்ப அந்த பிள்ளைகளை அவன் பார்க்கின்ற பொழுது அவனுக்கு யாருடைய ஞாபகம்? எத்தனை வருஷம் கழிச்சு? 20 வருஷம் கழிச்சு என்ன செய்யறாங்க? அவனுக்கு தன் தகப்பனுடைய ஞாபகம் என்ன செய்யறது? வருகிறது. பிள்ளைகள் பிறக்கும் பொழுது இடையில என்ன செய்யுது? அவனுக்கு அந்த தகப்பனுடைய ஞாபகம் வருது. ஆனா அந்த ஞாபகத்தை காட்டிலும் அவனுக்கு எது அதிகமா காணப்படுது? என் அப்பா என்னை ஏமாத்திட்டாருங்கிற ஒரு ஏமாற்றம் தான் அவங்களுக்கு என்ன செய்யுது? அதிகமா காணப்படுது. அப்போ 20 வருஷம் கழிச்சு என்ன செய்யறான்? சார் இப்படிதான் இப்படி கோபமா இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன செய்யறான்? சாரி கேட்கறதுக்காக என்ன செய்யறான்? திரும்ப ஊருக்கு என்ன செய்யறான்?
போறான். இப்போ ஊருக்கு போகும்போது அங்க என்ன செய்யணும், அவங்க அப்பா உயிரோட இல்லை. அவங்க அப்பா என்ன செஞ்சாங்க, இறந்து போயிட்டாங்க. அவங்க அப்பா போட்டோ இருக்கு, அந்த போட்டோவுக்கு கீழே 20 வருஷத்துக்கு முன்னாடி அவனுக்கு கொடுக்கணும்னு சொல்லிருந்தா அந்த ஒரு புக் என்ன செய்யுது இருக்குது. அப்போ அவனுக்கு என்ன செய்யணும், அவனுக்கு என்ன செய்யணும் என்ன செய்யல புரியல. அவங்க அப்பா கொடுத்த புக்கை என்ன செய்யறான், புரட்டி பார்த்துக்கிட்டே இருக்கான். புரட்டி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கடைசி பக்கத்துல 20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா என்ன செஞ்சாரு, ஒரு வாக்கு கொடுத்தாரு. என்ன வாக்கு கொடுத்தாரு, ஒரு கார் வாங்கி கொடுப்பேன்னு என்ன செஞ்சாரு, ஒரு வாக்கு கொடுத்தாரு. அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுற விதமா அந்த கடைசி பக்கத்துல என்ன செய்யுது, அந்த சாவி, அந்த காருக்குரிய சாவி என்ன செய்யுது அதுல இருக்குது. அவன் அன்னைக்கு என்ன செய்யல, அந்த புஸ்தகத்தை வாங்கி திறந்தே பார்க்கல. ஒரு ஏமாற்றம் அடங்கணும் என்ன செஞ்சுட்டான், அந்த தூக்கி போட்டு அப்படியே போயிட்டான். கிட்டத்தட்ட 20 வருஷம் கழிச்சு வந்து என்ன, அந்த சாவியை பார்த்தோம்னா அவனுக்கு என்ன செய்யணும் தெரியல, ஒரே கண்ணீர் மனசுல இருந்து அவனுக்கு சொல்ல முடியாத ஒரு கஷ்டம், கண்ணீர் நினைச்சு அழுது கொண்டே இருக்கான். ஆனா என்ன செய்ய முடியாது, ஒண்ணும் செய்ய முடியாது. அவங்க அப்பா உயிரோட இல்ல. அவங்க அப்பா அன்னைக்கு என்ன செஞ்சாங்க, அந்த கார் வாங்கியிருந்தாங்க. அந்த புஸ்தகத்தை அவன் திறந்து பார்த்திருந்தான் அப்படின்னா அந்த ஆசீர்வாதத்தை அன்னைக்கு அவங்களால என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அன்னைக்கு அந்த தன்னுடைய அன்பை அவனால புரிந்து கொள்ள முடியும். ஆனா இன்னைக்கு 20 வருஷம் கழிச்சு காலம் தாழ்ந்த பிறகு வந்து என்ன செய்யறான், அப்பா அப்பா என்ன செய்யறான், அழுகுறான். அவன் தகப்பனுடைய அன்பை புரிந்து கொள்ளவில்லை. புரிந்து கொள்ளப்படாத ஒரு அன்பாக என்ன செய்கிறது, இந்த தகப்பனுடைய அன்பு காணப்படுகின்றது. அவன் தகப்பன் நினைச்ச எல்லா சின்னத்தையுமே வாங்கி கொடுத்திருக்க முடியும். ஆனா வாங்கி வச்சிருந்தார். தன் மகனை நல்வழிப்படுத்துவதற்காக அவர் எடுத்த ஒரு சிறு முயற்சி. ஆனா அந்த அன்பை அவர் என்ன செய்யவில்லை, புரிந்து கொள்ளவில்லை. அப்படிதானே இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகின்றோம், அந்த அன்பை புரிந்து கொண்டவர்களாய் இன்றைக்கு அவருடைய சமூகத்திலே நாம் அமர்ந்திருக்கின்றோமா? ஆண்டவருடைய வேத புஸ்தகம் நம்முடைய கருத்தில் என்ன செய்கிறது இருக்கின்றது. அவன் அந்த புஸ்தகத்தை திறந்து பார்க்காம போனதுனால ஆசீர்வாதம் என்ன செஞ்சான், இழந்து போனான். அந்த தகப்பனுடைய அன்பையும் இழந்து போனான். இன்றைக்கு நாமும் இந்த வேத புஸ்தகத்தை தூக்கியே காட்டினோம். இந்த வேத புஸ்தகத்தை திறந்து பார்க்கவில்லை என்றாலும் அல்லது அப்படி ஒரு ஓரமா வச்சிருந்தாலும் என்ன செய்ய முடியாது, இதுல உள்ள அன்பை நம்மளால என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. நமக்கும் எப்படிப்பட்ட ஒரு அன்பா தான் இருக்கும். இந்த புஸ்தகத்தை நம்ம திறந்து பார்க்கலன்னா நமக்கும் இந்த இது எப்படிப்பட்ட ஒரு அன்பா தான் இருக்கும், புரிந்து கொள்ளப்படாத ஒரு அன்பாக தான் என்ன செய்யும் இருக்கும். இன்றைக்கு உலக வாழ்விலே ஆண்டவருடைய அன்பை, அதை அவரை விசுவாசிக்கிறவர்களை தவிர்த்து அனைவருக்கும் ஒரு புரிந்து கொள்ளப்படாத அன்பாக தான் என்ன செய்கிறது இருக்கின்றது. அவருடைய அன்பை நம்முடைய வாழ்வில் நாம் புரிந்து கொள்ளுகின்ற பொழுது அவர் எப்படி நம்முடைய வாழ்விலே வருவார், ஒரு நல்ல சமாரியனை போல நம்முடைய வாழ்விலே நம்மை தேடி வந்து என்ன செய்வார், நம்மை பாதுகாப்பார், நம்மை பராமரிப்பார். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை என்ன செய்வார், நமக்கு தந்தை என்ன செய்வார், நம்மை வழிநடத்துவார். இக்கட்டி பாதையிலே நம்மை தூக்கி நிறுத்துகின்ற தேவன். எல்லாவற்றையும் நாம் அறிந்திருக்கின்றோம். ஆனால் அவருடைய அன்பை புரிந்து கொள்ளுகின்ற பொழுதுதான் அவர் நல்ல சமாரியனாக நம்முடைய வாழ்விலே நம்மை தேடி வருவார். தேடி வந்து ஆசீர்வாதத்தை தருகின்ற தேவன். நாம் அவரை தேடுகின்ற பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம வாழ்வில் ஆண்டவர் நல்ல சமாரியன் கூட வரணுமா வேண்டாமா? கண்டிப்பா என்ன செய்யணும், வரணும். அப்போ ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவருடைய அன்பை நாம் இம்மட்டும் இதுவரை என்ன செய்திருக்கலாம், புரிந்து கொள்ளாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது ஆண்ட சமூகத்திலே நம்மை நாம் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, இதுவரை உங்களுடைய அன்பை நான் புரிந்து கொள்ளவில்லை, என்னை பராமரிக்கின்ற அன்பை நான் புரிந்து கொள்ளவில்லை, என்னை பாதுகாக்கின்ற அன்பை நான் புரிந்து கொள்ளவில்லை, இந்த உலகத்தில் என்னை விட்டுக் கொடுக்காத அன்பை நான் புரிந்து கொள்ளவில்லை, எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கின்ற ஒரு அன்பை நான் புரிந்து கொள்ளவில்லையே என்று நாம் என்ன செய்ய வேண்டும், ஆண்டு சமூகத்திலே ஜெபிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஜெபம் ஆண்டு சமூகத்தில் நாம் எடுக்கின்ற பொழுது ஆண்டவர் ஒரு நல்ல சமாரியனை போல நம்மை தேடி வந்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை பலப்படுத்துவார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காணிக்கை பாடலாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் 188, இருநூற்றாண்டு கீதம் 495, கிறிஸ்தவ கீர்த்தனை 196, நம்பி வந்தேன் இசையா நான் நம்பி வந்தேன். ஆராதனை கீதங்கள் 188, இருநூற்றாண்டு கீதம் 495, கிறிஸ்தவ கீர்த்தனை 196.
நின்ற வண்ணமாக நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணிப்போம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகின்ற எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த மகிமையான வேலைக்காக உங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகளாக உடைய சமூகத்திலே நாங்கள் ஒருமித்து கூடி வந்து ஆண்டவரே நாங்கள் படைத்திருக்கின்ற காணிக்கைகளை உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். உடைய படைக்கப்பட்ட காணிக்கைகளை தேவன் நாங்கள் ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகள் இந்த முகாந்திரத்தோடு இந்த நோக்கத்தோடு இந்த காணிக்கைகளை உடைய சமூகத்திலே படைத்திருக்கின்றார்கள். அந்த நோக்கம் ஆசீர்வாதமாக உடைய பிள்ளைகளின் வாழ்விலே நிறைவேறுகிறதற்கு இது கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த உலகத்திலே ஆண்டவரை நீர் வழிநடத்துகின்ற கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை உம்மால் வழிநடத்தப்பட்ட உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய சமூகத்திலே தங்கள் ஆசீர்வாதத்தின் பலனை முழு மனதோடு முழு இருதயத்தோடு படைப்பதற்கு கிருபை செய்திருக்கிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, கர்த்தருக்காக கொடுக்கின்றவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை சொன்ன கர்த்தர் ஆண்டவரை வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை உடைய பிள்ளைகளுக்கு நீர் அருளி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இப்பொழுதும் ஆண்டவரை காணிக்கைகளையும் படைத்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீரை ஏற்றுக்கொள்ளும் ஆசீர்வதியும் வழி நடத்தும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே. ஜெபம் பண்ண கிடவும். பொதுவான சோஸ்திர ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து எழுதினோம். ஆராதனை கீதங்கள் 521வது பக்கம். சர்வ வல்லமையுள்ள தேவனை, சர்வ ஜீவதேவ பிதாவை, 34வது அடியாராகிய எங்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் தேவரின் அருள் செய்த பற்பல கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இதயத்தோடும் நமக்கு சோத்திரம் செலுத்துகிறோம். தேவரின் சிஸ்டருக்காகவும் காப்பாற்றுவதற்காகவும் இமைக்குரிய ஆசீர்வாதங்களுக்காகவும் உண்மை துதிக்கிறோம். விசேஷமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை பெற்றுக்கொண்ட விதமான நம்புக்காகவும் கிருபையின் நன்மைகளுக்காகவும் மகிமையிடமும் நம்பிக்கைக்காகவும் சோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாக நற்செய்தியாக இருக்கோம். எங்களை உங்கள் ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுத்து எங்கள் வாழ்நாள் எல்லாம் உமக்கு முன்பாக பரிசுத்தமும் நீதியும் நடக்கவும் எங்கள் வாழ்க்கையினாலும் மாத்திரமல்ல எங்கள் நடக்கையினாலும் படுத்தவும் தேவன் செய்த மகன் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவனுக்கும் பரிசுத்தாவிக்கும் எல்லாமே உண்டாவதாக. ஆமென். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற எங்கள் அன்பின் நல்ல தேவனே, இந்த மகிமையான மத்தியான வேலைக்காக உங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, கடந்த நாட்கள் முழுவதும் உங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து வழிநடத்தி ஆண்டவரே இந்த புதிய ஆண்டிலே உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் அமர்ந்திருக்க எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீர்கள். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த புதிய ஆண்டிலே எங்கள் ஆயுசு நாட்களை எங்களுக்கு கூட்டி தந்திருக்கிறேன். இதற்காக நாங்கள் துதிக்கிறோம், சோஸ்திரிக்கிறோம். ஆண்டவரே, உங்கள் கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்க்கின்ற பொழுது ஆண்டவரே உங்களுடைய கிருபை இல்லை என்றால் நாங்கள் ஒன்றும் இல்லை என்பதை அறிந்திருக்கிறோம். அப்பா, இம்மட்டும் உங்களுடைய கிருபையினால் உங்களுடைய சமூகத்திலே எங்களை நிலைநிறுத்திருக்கின்றேன். அந்த அன்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த வேளையிலும் நாங்கள் கேட்ட உங்களுடைய வார்த்தைகளின்படி ஆண்டவரே நீ எங்கள் வாழ்வில் தந்திருக்கின்ற ஆசீர்வாதத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை பராமரிக்கின்ற அன்பாக, எங்களை பாதுகாக்கின்ற அன்பாக நீ எங்களோடு இருந்து ஒரு சிநேகிதனை போல எங்களை வழிநடத்துகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஒரு பொழுதும் எங்களை விட்டுக் கொடுக்காத அன்பிற்காக உங்களை துதிக்கிறோம். ஆண்டவரை இக்கட்டில் எங்களை தூக்கி விடுகின்ற உங்களுடைய அன்பிற்காக உண்மை துதிக்கின்றோம். அப்பா, ஆனால் நாங்கள் எங்கள் வாழ்வில் உங்களுடைய அன்பை ஒரு புரிந்து கொள்ளாத அன்பாக நாங்கள் இருக்கிறோம் என்பதை நினைவு கூறுகிறோம். அப்பா, அதை நினைத்து நாங்கள் வேதனைப்படுகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்திலே எங்களை அர்ப்பணித்து ஆண்டவரே உங்களுடைய அன்பை நாங்கள் புரிந்து கொள்ள உங்களுடைய சட்டைகளின் மறைவிலே நாங்கள் பாதுகாக்கப்பட கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உங்களுடைய வேத வசனங்கள் எங்கள் கரத்தில் இருக்கின்ற பொழுதே உங்களுடைய அன்பை நாங்கள் புரிந்து கொள்ளவும் ஆண்டவரே உங்களுடைய அன்பை நாங்கள் புரிந்து கொண்டு அதை சக மனிதர்களிடத்திலும் ஒருவர் அன்பாய் இருக்கவும் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உங்களுடைய வேத வசனங்கள் எங்கள் வாழ்வில் கிடைக்காமல் போகும் காலம் வரும் என்பதை அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, அந்த காலத்திலே உங்களுடைய வேத வசனங்களை தேடி அலைந்து திரிகிறவர்களாய் இல்லாமல் உங்களுடைய வேத வசனம் எங்கள் கரத்தில் இருக்கின்ற பொழுது அது நிமித்தம் வெளிப்படுகின்ற அன்பினாலே நாங்கள் எங்களை ரட்சித்துக் கொள்ள உங்களுடைய நாமத்தின் நிமித்தம் நாங்கள் ரட்சிக்கப்பட நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த வேண்டிய ஆண்டவரே
உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கின்ற உடைய பிள்ளைகளை நோக்கி பாரும். ஆண்டவரை வீட்டில் இருந்தபடி ஜெபிக்கின்ற உடைய பிள்ளைகளை நோக்கி பாரும். ஆண்டவரை ஒவ்வொருவருக்கும் சகல ஆசீர்வாதத்தையும் பரிபூர்ண சுகத்தையும் நீர் அருள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இம்மட்டும் பாதுகாத்து பராமரித்த தேவன் இந்த புதிய ஆண்டிலும் ஆண்டவரை எங்களை பாதுகாத்து பராமரித்து உடைய அன்பினால் எங்களை நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த வேளையிலும் சபை பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் நல்ல சரீர சுகபலத்தை கட்டளையிடும். பலவீனங்களின் மத்தியிலும் இக்கட்டுகளின் மத்தியிலும் ஆண்டவரை பிரச்சனைகளின் மத்தியிலும் உம்மை நோக்கி பார்க்கின்ற பிள்ளைகளுக்கு பலவீனங்கள் நீங்கவும் பிரச்சனைகள் மாறவும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் சொல்லி வாக்கு கொடுத்த தேவன் உடைய பிள்ளைகளின் வாழ்விலே காணப்படுகிற இக்கட்டுகள் நீங்கி சந்தோஷமும் சமாதானமும் உண்டாக கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. இவைகள் எல்லாவற்றையும் உம்முடைய அன்பினால் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை விசுவாசிக்கிறோம் அப்பா. உம்முடைய அன்பு எங்களை ஆட்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக காயப்பட்ட அன்பை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக அடிக்கப்பட்ட அன்பை நாங்கள் நினைவு கூர்ந்து பார்க்கிறோம் அப்பா. உடைய பாடுகளில் பங்குள்ள பிள்ளைகளாக உடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கலவப்பட்ட பிள்ளைகளாக நாங்கள் எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள எங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உலகத்தின் பாவங்களுக்கும் உலகத்தின் இச்சைகளுக்கும் ஆண்டவரை யோசேப்பை போல நாங்கள் விலகி நடந்து உம்முடைய நாமத்தை உறுதியாக தரித்துக் கொள்ள கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷமாக ஆண்டவரே வேலை செய்கின்ற பிள்ளைகளுக்காக படிக்கின்ற பிள்ளைகளுக்காக வெளியிடங்களில் தங்கியிருக்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை ஏற்ற ஆசீர்வாதத்தை ஏற்ற பாதுகாப்பை நீர் அருள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வெளிவழிகளின் மத்தியிலே வருத்தம் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சகலத்தையும் அதன் காலத்திலே நேர்த்தியாக செய்கின்ற தேவன் உடைய பிள்ளைகளின் வாழ்களை எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வேலைக்காக காத்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகள், கற்பத்தின் கனிக்காக காத்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகள், திருமணத்திற்காக காத்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கண்ணோக்கி பார்க்க முடியும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கற்பத்தின் கனியை ஆசீர்வதித்து உம்முடைய சுதந்திரத்தினால் வருகின்ற பிள்ளை வாக்கியத்தை பிள்ளை சுதந்திரத்தை உடைய பிள்ளைகளுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே வேலைக்காக காத்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்திலே ஏற்ற ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆசீர்வாதமான வேலையை உடைய பிள்ளைகளுக்கு நீர் அருள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷமாக ஆண்டவரை எல்லாவற்றையும் உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரை. தடைகள் எல்லாவற்றையும் தகர்த்து பிள்ளைகளின் வாழ்விலே ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் உம்மை தொழுது கொள்வதற்கு எங்களுக்கு தந்திருக்கின்ற மகிமையான ஆலயத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆலய பணியாளர்கள், பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நிறைய உடைய பிள்ளைகளை உம்முடைய வழியில் நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே விசேஷமாக ஆலயப்பட்ட சாமுவேலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பெருவெளிகளின் மத்தியிலே ஆண்டவருடைய அடியாரினை கைதூக்கி எடுத்து மீண்டுமாக உமக்கென்று ஒரு சாட்சி உள்ளவர்களாக ஒரு சமூகத்தில் நிலைநிறுத்தின கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்னும் சரீரத்திலே முழுவதுமாக பலம் கொடுத்து ஆண்டவரை இன்னும் உற்சாகத்தோடு பணியை தொடர்வதற்கு ஏற்ற ஆரோக்கியத்தை கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சபை மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாடகர் குழுவிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை துதிக்க உம்மை ஆராதிக்க மகிமையாக கொடுத்திருக்கின்ற பாடகர் குழுவின் நிமித்தம் ஆண்டவரை மகிமை வெளிப்பட கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை சேமிக்கின்ற பிள்ளைகளுக்காக அவர்களுக்காக பேசுறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. உம்முடைய நாமத்தின் நிமித்தம் ஏறெடுக்கப்படுகின்ற எல்லா காரியங்களிலும் உம்முடைய கிருபை தங்கியிருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய பணிகளை செய்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் தேவன்தாமே நீர் பரிபூர்ணமாய் கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கின்ற ஒருவரும் பெருமையாக செல்லாமல் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக கடந்து செல்வதற்கு கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாப்பா நேரங்களிலே உடைய கிருபை எங்களோடு தங்கி இருக்கட்டும். உடைய தேவ கரம் எங்களை வழிநடத்தட்டும். எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே. இத்தருணத்தில் ஒருபட்ட மண்டங்கள் பொதுவான பணி செய்ய எங்களுக்கு கருணை சர்வவல்லமையுள்ள தேவனே, இரண்டாவது மூன்றாவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவர்கள் நினைத்து வாக்களிக்கிறது கர்த்தாவே. உமது அடியாரால் எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி எம்மையை சக்கத்திற்கு கதவையும் மறுமையில் நித்திய ஜீவனை எங்களுக்கு கட்டளையிட்டார்களோ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் நம்மளோடும்
என்றும் என்றும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. பின்பவனை விதமாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் 722, எழுநூற்றாண்டு கீதம் 488, பாமாலை 326. ஆராதனை கீதங்கள் 722, எழுநூற்றாண்டு கீதம் 488, பாமாலை 326. இரட்சா பெருமானை பாரும் புண்ணிய பாதம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்துடனே போய் வரக்கடவோம்.